போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நூல்வழி சீரீஸில் பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 4 இருக்கும். என் சமகால தோழர்களே என்னும் பாடப்பகுதியில் உள்ள நூல்வழியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் என்னும் ஊரில் பிறந்தவர். இந்திய அரசின் உயர்ந்த விருதுகளுள் ஒன்றான பத்மபூஷன் விருதினை பெற்றவர். கள்ளிக்காட்டு இதிகாசம் என்னும் புதினத்துக்காக 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை 7 முறையும் மாநில அரசின் விருதினை 6 முறையும் பெற்றவர். இவருடைய கவிதைகள் இந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இப்பாடப்பகுதி வைரமுத்து கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இந்த நூல்வழியில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக கவிஞர் வைரமுத்து அவர்களை பற்றின நூல்வழி தான் இது. கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. தேனி மாவட்டத்தில் எந்த ஊரில் பிறந்திருக்காருன்னா மெட்டூர் என்னும் ஊரில் பிறந்தவர். இவர் இந்திய அரசின் உயரிய விருதான பத்மபூஷன் விருது பெற்றவர். அப்புறம் 2003ஆம் ஆண்டு கள்ளிக்காட்டு இதிகாசம் என்னும் புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்டது ப்ரீவியஸ்லாம் ரொம்ப முக்கியம். 2003ஆம் ஆண்டு கள்ளிக்காட்டு இதிகாசம் என்னும் புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னா வைரமுத்து அவர்கள். இந்த வைரமுத்து அவர்கள் இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை 7 முறையும் அதே மாநில அரசின் விருதினை 6 முறையும் பெற்றவர். இந்தியான்னு வந்தால் 7ன்னு நான் வச்சுக்கணும், மாநிலம்னு வந்தால் 7லேருந்து 1 கம்மி பண்ணிக்கிட்டு 6ன்னு நான் வச்சுக்கணும். 6 முறையும் பெற்றவர் இவர். இவருடைய கவிதைகள் தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நம்ம நேற்று பார்த்தோம்ல ஈரோடு தமிழன்பன் அவருக்கும் இவருக்கும் ஒரு மொழி தான் டிஃப்ரெண்ட்டு. அவருக்கு வங்காளம் வராது, ஆனால் இவர் வங்காள மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அவருக்கும் தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்காரு நம்ம வைரமுத்து அவர்கள். ஆனால் ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கு தெலுங்கு வரும், மலையாளம் வரும், ஆங்கிலம் வரும், ஆனால் இந்த வங்காளம் மட்டும் வராது. அவங்க 2 பேருக்குள்ள டிஃப்ரெண்ட் இதுதான். இது நல்லா பார்த்து வச்சுக்கணும். இந்த பாடப்பகுதி வைரமுத்து கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 4 இருக்கும். உயிர்வகை என்னும் பாடப்பகுதியில் உள்ள தொல்காப்பியத்தை பற்றின நூல்வழியை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். இதனை இயற்றியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியம் பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூல்களுள் முதல் நூலாக அமைந்திருக்கிறது. இது எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டுள்ளது. எழுத்து, சொல் அதிகாரங்களில் மொழி இலக்கணங்களை விளக்குகிறது. பொருளதிகாரத்தில் தமிழரின் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாட்டுக்களையும் இந்நூல் விளக்குகிறது. இந்நூலில் பல அறிவியல் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக பிறப்பியல் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூறியல் அடிப்படையில் விளக்குவதை அயல்நாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்றனர். இது தமிழர்களின் அறிவாற்றலுக்கு சிறந்த சான்றாகும். இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல தொல்காப்பியத்தை இயற்றினவர் தொல்காப்பியர். இது நமக்கே தெரியும் இல்லையா? அந்த பேர்லேயே அவரோட பேர்லேயே இது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்தில் எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டிருக்கு தொல்காப்பியம். இது 2 பாயிண்ட் இருக்குது இதில். எழுத்து, சொல், பொருள்னு 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டிருக்கு. தொல்காப்பியம் தான் நமக்கு கிடைத்த முதல் பழமையான இலக்கண நூல். தோன்றிய இலக்கண நூல் அப்படின்னா அகத்தியம், கிடைத்த இலக்கண நூல்னா தொல்காப்பியம். இது நாம் வச்சுக்கணும். இந்த தொல்காப்பியத்தில் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் கோட்பாடுகளையும் விளக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொல்காப்பிய நூலில் பல அறிவியல் கருத்துக்களும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பிறப்பியல் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூறியல் அடிப்படையில் விளக்குகிறதாம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. உடற்கூறியல் அடிப்படையில் விளக்குகிறது. அயல்நாட்டு அறிஞர்களும் இதை வியந்து போற்றுகின்றனர். இப்படி தொல்காப்பியத்தில் இவ்வளோ சிறப்புகளை பார்த்து அயல்நாட்டில் உள்ள அதாவது வெளிநாட்டவர்களும் வியந்து போற்றுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழர்களின் அறிவாற்றலுக்கு சிறந்த சான்றாகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இது வரைக்கும் நம்ம பார்த்தத சின்ன ரிவிஷன் மாதிரி பார்த்துடலாம், எது எது முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு. முதல்ல நம்ம பார்த்தது வைரமுத்து அவர்களை பற்றின நூல்வெளி. அதில் கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் மெட்டூர் என்னும் ஊரில் பிறந்திருக்காரு. இவர் இந்திய அரசின் உயர்ந்த விருதான பத்மபூஷன் விருது பெற்றிருக்காரு. அப்புறம் 2003ஆம் ஆண்டு கள்ளிக்காட்டு இதிகாசம், இது ரொம்ப முக்கியம், அதுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. சிறந்த பாடலாசிரியருக்கான விருது இருக்கு இல்லையா, அதை இந்திய அளவில் 7 முறையும் மாநில அளவில் 6 முறையும் பெற்றவர் தான் நம்ம வைரமுத்து அவர்கள். அதுக்கப்புறம் வைரமுத்து அவர்களின் எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிதைகள் எந்தெந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமானது இந்த கள்ளிக்காட்டு இதிகாசம் 2003ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது. அடுத்ததாக நம்ம பார்த்தது தொல்காப்பியத்தை பற்றின நூல்வெளியை பார்த்தோம். தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம்னு பார்த்தோமா. இதனை இயற்றியவர் தொல்காப்பியர், அதுவும் நமக்கு தெரியும், அந்த பெயரிலே இருக்குது. அதுக்கப்புறம் தொல்காப்பியம் பிற்காலத்தில் தோன்றிய இலக்கண நூல்களுள் முதல் நூலாக அமைந்திருக்குது. இதுவும் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இந்த தொல்காப்பியத்தில் எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்களும் 27 இயல்களும் கொண்டிருக்கு. எழுத்து சொல் அதிகாரங்களில் மொழி இலக்கணங்களை விளக்குகிறது. பொருள் அதிகாரத்தில் தமிழரின் அகப்புறத்தை விளக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் வாழ்வியல் நெறிகளையும் இலக்கிய கோட்பாட்டுகளையும் இந்நூல் விளக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நூல் பல அறிவியல் கருத்துக்களில் இடம்பெற்றிருக்கு. குறிப்பாக பிறப்பியல் எழுத்துக்கள், அதாவது பிறக்கும் இடங்களை உடற்கூறியல் அடிப்படையில் விளக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து அயல்நாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்றனர். இது தமிழர்களின் அறிவாற்றலுக்கு சிறந்த சான்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 4ல் இருக்கும் நூல்வெளியை பார்த்துருக்கோம். நாளைக்கு நம்ம இயல் 5ல் உள்ள நூல்வெளியை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ டிஎன்பிசி சேனலில் டெய்லியும் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் கிளாஸஸ் வர இருக்குது, சீரீஸ்லாம் நிறையா வர இருக்குது. புதுசாக சீரீஸ், டெஸ்ட்டு சீரீஸ் எல்லாம் வரப்போகுது. 2025க்கான பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.